மத்தியானத்துக்கு மேல துணி துவைக்கிற வேலை இருந்துச்சு. ஒரு 2 நாள் தான் துணி துவைக்காம இருந்தேன். அதுக்கே நிறைய துணி சேர்ந்துருச்சு. மத்த வேலைனா கூட கொஞ்சம் ஈஸியா பார்த்துருவேன். ஆனா துணி துவைக்கிற மட்டும் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. கடுப்பா இருக்கும். காலையில துணியை வேற ஊற வச்சிட்டோம்னா அதனால கண்டிப்பா துவைச்சே ஆகணும் அப்படின்ட்டு அதெல்லாம் துவைச்சு போட்டே கரெக்டா அவங்களும் எந்திரிச்சிட்டாங்க. அப்படியே அவங்களுக்கு பால் ஊத்தி கொடுத்துட்டு சைட்ல எனக்கு ஒரு காஃபி போட்டாச்சு. கொழுந்தனார் வீடு வந்து நேத்தே ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு ஸ்கூலு அப்படின்றதுனால இருந்தமுடியே கொஞ்சம் கலகலன்னு இந்த மாதிரி இருந்துச்சா, இன்னைக்கு சுத்தமா ஒரு மாதிரி வெறிச்சுனே இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீக் வரேன்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். அப்படியே கொஞ்ச நேரம் காஃபிலாம் குடிச்சிட்டு உட்காந்தா கரெக்டா அவங்களும் வந்துட்டாங்க. வரப்பே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் என்ன இருக்குன்னு எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே எனக்கு சிக்கன் 65 வாங்கியிருந்தாங்க. அவங்க சாப்பிட்டுருப்பாங்க போல, நல்லா இருக்குன்னு எனக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த வாரம் தேவையான காயும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு நைட்டுக்கு வந்து மாவு வாங்கிட்டு வந்திருந்தாங்களா, தேங்காய் சட்னி தான் வச்சிருந்தேன். வைக்கிறப்பயே வேணா வேற ஏதாவது சட்னி வைனாங்க. எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கவும் ஈஸியா இருக்கும் அப்படின்ட்டு தேங்காய் சட்னி வச்சுட்டு தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்பே மித்ராக்கு வந்து காலைல வந்து ரசம் வச்சிருந்தேன்னா, அதனால ரசம் பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு கிளாஸ்ல ஊற்றி கொடுத்தேன். அமைதியாக உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஓகே பாய். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.